वेदान्तदेशिक यतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमनवद्यगुणं बुधाग्र्यं नारायणादियतिदुरीयकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथयतिशेखरमाश्रयामः। श्रीमते श्रीवंशटकोप श्रीरङ्गनाथ यतीन्द्रमहादेशिकाय नमः। श्रीरङ्गलक्ष्मणमुनीन्द्रपदाब्जभृङ्गं श्रीवासुदेवगुरुवलिकृपावलम्बं श्रीवीरराघवगुरुत्तमलब्धबोधं श्रीवत्स्चिन्नम् अग्रमश्माश्रयामः। श्रीस्तनाभरणं तेजः श्रीरङ्गेशयमाश्रये चिन्तामणिमिवोद्वान्तम् उत्सङ्गे अनन्तभोगिनः। नमः श्रीरङ्गनायक्य यद्गो विभ्रमभेदतः यच्चेचिद्वै वैषम्य निम्नोन्नतमिदं जगत्। श्रीमते रामानुजाय नमः। श्रीमते निगमान्त महादेशिकाय नमः। अंजुवदम अडिपणिवदम आक्षिवदम அரங்கனக்கே ரங்கநாயகி தாயார் சமேத ஸ்ரீரங்கநாத பரபிரமணே நமஹ. இன்று முதல் துவங்கி நாம் திருப்பாவையை அனுபவிக்க இருக்கோம். அதில் இன்று நாம் திருப்பாவையினுடைய அவதாரிக்கையை அனுபவிக்க இருக்கோம். அதை என்னன்றதை மேற்படி அனுபவிக்கலாம். மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு கண்ணன் தன்னுடைய பகவத்கீதையில் எடுத்து காண்பிக்கிறார். அந்த மார்கழி மாதத்தில் சொல்லப்படக்கூடிய இந்த பாமாலை ஆண்டாளுடையது உடையவர் உகந்த பாசுரங்கள். இந்த பிரபந்தத்தில் கோதை நமக்கு அநேக உபனிஷத் அர்த்தங்கள் எடுத்து காமிச்சிருக்கா. சகல உபனிஷத்களும் பகவானை நாம் தெரிந்து கொள்ளணும் என்றும் பக்தி பண்ணணும்னோ அவனிடத்தில் கைங்கரியம் செய்ய வேணும்னோ எடுத்துரைக்கிறது. இந்த உபனிஷத் அர்த்தங்கள் எல்லாம் புராணங்கள் இதிகாசங்களும் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. ஏன் நம்ம பகவானை பற்றி தெரிஞ்சுக்கணும்? அவன் எப்படிப்பட்டவன்? பரத்துவம் உடையவன் இல்லையா? அவன் பரத்துவம் உடையவன்னு உபனிஷத்கள் எடுத்து காண்பிக்கிறது. அவனை பற்றி நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும்? கூடவே என்னத்துக்காக பக்தி மார்க்கமோ இல்லை சரணாகதி மார்க்கத்தையோ தேர்ந்தெடுக்கணும் நாம் அடையிறதுக்கு? இந்த கேள்விகள்லாம் ஒவ்வொருத்தருனுடைய மனசுக்குள்ள ஸ்புரிக்கக்கூடியது தான். அதில் நம்ம சுவாமி வேதாந்த தேசிகன் சொன்ன ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ளணும் அப்படின்னு சுவாமி தேசிகன் எடுத்து காண்பிக்கிறார். தேன்பட்ட விடம் போல தித்திக்கும் சிறுபயனேன்றார். இந்த சம்சாரம் இருக்கே, சுகதுக்கங்கள் இந்த சம்சாரத்தில் கலந்து தான் இருக்கு. ஒரு நேரம் சுகமாக இருக்கிற மாதிரி இருக்கும், மற்றொரு நேரம் அழுதுன்னு இருப்போம். இது மாற்றி மாற்றி நடந்துட்டுருக்கு, ஒரு மிக்ஸ்டு ஃபார்மேட்டில் இருக்குது. ஏன் நமக்கு சுகமும் துக்கமும் மாறி மாறி வருது அப்படின்னா, மாறி மாறி வர்றதுக்கான காரணம் நம்ம பகவான் சொன்ன சாஸ்திரங்களை மீறி நடந்துட்டுருக்கோம். அதான் காரணம். இந்த பகவத் சாஸ்திரங்களை மீறி நடக்கிறதுக்கு ஆக்ஞாதிலங்கனம் அப்படின்னு பேர். பகவான் தன்னுடைய ஆக்ஞையா கமாண்டாக கொடுத்துருக்கிறது சாஸ்திரங்கள். அதில் நம்ம எல்லாத்தையும் செய்யறோமா அப்படின்றது கொஷின் மார்க் தான், பெரிய கேள்விக்குறி. அதில் சொல்லப்படாத செய்யறோமான்னா கேள்வியே வேண்டாம், அடுத்த சிந்தனையே வேண்டாம், அதான் ஜாஸ்தி பண்ணிட்டு இருக்கோம். சட்டுன்னு பதில் வந்துடும். இப்போ பகவான் சொன்ன அந்த ஆக்ஞையை மீறுறோமே, அதை நம்ம பண்ணலாமான்னா மீறக்கூடாத ஒன்று தான். இப்போ நிறைய பேர் இருப்பா இல்லையா? நம்மள ஒரு சில பேருக்கு நிருசிம்மனை பிடிக்கும், ஒரு சில பேருக்கு ராமனை பிடிக்கும், ஒரு சில பேரை கண்ணனுக்கு பிடிக்கும். ராமனோ கண்ணனோ நிருசிம்மனோ பெருமாள் ஒன்று தான், வேறு வேறு ரூபங்களில் எழுந்துருளி இருக்கான். அவளுக்கு இஷ்ட தேவத்தைன்னு ஒன்று இருக்கும், குலதெய்வம்னு ஒன்று இருக்கும். ஆட்டம் எனக்கு குலதெய்வமே இஷ்ட தெய்வமாக கூட இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் அந்த இஷ்ட தெய்வம் நரசிம்மனாக இருக்கலாம், ராமனாக இருக்கலாம், கண்ணனாக இருக்கலாம், வைத்திய வீரராகவ பெருமாளாக கூட இருக்கலாம், அவனே குலதெய்வமாக கூட இருக்கலாம். இப்போ அவன் சொன்னதை நான் எதை ஃபாலோ பண்ணனா? இல்லை.
நம்ம இஷ்டத்துக்கு சாஸ்திரத்தை வளைச்சுக்கிறோமா இல்லையா? எனக்கு தோன்றது நான் சாஸ்திரத்தை ஃபாலோ பண்ணுவேன். அதில் கூட நான் எல்லாத்தையும் எடுத்துக்க மாட்டேன். எனக்கு என்ன வேண்டுமோ அது மட்டும்தான் நான் எடுத்துப்பேன். ஒரு சில நேரம் நமக்கு வேணுன்றதை மட்டும் எடுத்துட்டு அடுத்தவாளுக்கு கூட கேள்வி கேட்போம். ஆனால் நம்ம ஒரு விஷயம் யோசிக்கவே இல்லை. நல்லா விஷயம் தெரிஞ்சவாள்கிட்ட போயிட்டு நீங்கள் எப்படி இருக்கிறேன்னு போய் கேட்டாள்னா பதிலுக்கு அவர் ஒரு கேள்வி கேட்டாரா நம்மள்கிட்ட பதில் கிடையாது. நம்ம சாஸ்திர விசாரங்களை அடுத்தவா பண்ணுற தப்பை சுட்டி காட்டுறதுக்கும் தேவையில்லாத விசாரத்துக்கும் தான் பிரயோஜனப்படுத்துகிறோமே தவிர்த்து சாஸ்திரார்த்தங்களை தெரிஞ்சுக்கணும், அதன்படிக்கு இருக்கணுன்ற நோக்கத்தோடு நம்ம யாருமே பிரயாணம் பண்ணலை. அப்படியே தெரிஞ்சுட்டாலும் நான் ஏன் தெரிஞ்சுக்கணும்? தெரிஞ்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். எனக்கு கண்ணனை பிடிக்கும், அவன் சொன்னது நான் எதுவுமே கேட்க மாட்டேன், ஆனால் எனக்கு அவனை பிடிக்கும்னா என்ன அர்த்தம் இருக்குது? நமக்கு ஒருத்தரை நன்னா பிடிக்கும்னா இப்போ அவர் சொல்கிறதெல்லாம் கேட்கணுமா இல்லையா? இந்த ஆக்ஞாதி லங்கனம் இருக்கிறதுனால தான் நம்மளால பகவானை சுலபத்தில் அணுகவும் முடியல. சுகதுக்கங்கள் மாறி மாறி இந்த சம்சாரத்தில் நம்ம அனுபவிச்சுட்டே இருக்கோம். இதெல்லாம் நீங்கணும்னா ஒரே ஒரு உபாயம்தான் இருக்குது. அதை உபனிஷத்கள் சொல்கிறது. அதை கண்ணன் அழகாக கீதையில் எடுத்து காண்பிக்கிறான். மாமுபேத்தியத்து கௌந்தேய புனர்ஜென்மன வித்யதேன்றான். அதே விஷயத்தை சிறிய திருமடல்ல திருமங்கை ஆழ்வார் எடுத்து காண்பிக்கிறார். தேரார் நிறைக்கதிரோன் மண்டலத்தை கீண்டு புக்கு ஆறாவமுதம் அங்கேதி அதில் நின்றும் வாராது ஒழிவதொன்றே உண்டே அது நிற்க அப்படின்றார். ஒருவன் உயர்ந்த கதியான பெரிய வீடான ஸ்ரீவைகுண்டத்தை அடைவானேயாயின் அப்பதான் அவனுக்கு இந்த சுகதுக்கங்கள் மாறி மாறி வர இந்த நிலை நிற்கும். அது வரைக்கும் நிற்கிறதுன்றது நடவாத ஒன்று. அது ரொம்ப கஷ்டம். இந்த உபனிஷத் வாக்கியத்தை நமக்கெல்லாம் புரிய வைக்கிறதுக்காகவே பகவான் விபவா அவதாரம் எடுக்கிறான். விபவா அவதாரத்தில் நம்ம பார்த்தோம்னா மத்ஸ்ய கூர்ம வராகாதி அவதாரங்களை விபவா அவதாரம்னு சொல்கிறோம். அது கணக்கில் 30-40ன்னு கூட போகும். அவனே அவருடைய அவதார ரகசியத்தை பகவத்கீதையில் 4ஆம் அத்தியாயத்தில் 7-8 ஸ்லோகத்தில் எடுத்து காண்பிக்கிறான். யதா யதா ஹி தர்மஸ்ய க்ளானிர்பவதி பாரத அபியுக்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சிருஜாம்யஹம் பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபநாதாரிய சம்பவாமி யுகே யுகே. எப்பொழுதெல்லாம் அதர்மம் தலையை தூக்குகின்றதோ அப்பப்பெல்லாம் இந்த மண்ணுலகிலே நான் அவதரிப்பேன். தர்மத்தை நிலநாட்டுறதுக்காக அவதரிப்பேன். ஆனால் என்னோடய அவதார் ரகசியம் என்னன்னா, ஏதோ அசுரா ராட்சசால அழிக்கிறதுக்காக மாத்திரம் நான் அவதரிக்க நினச்சிக்கப்படாது. நான் அவதரிக்கிறது என்னோட பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணணுன்றதுக்காக தான். அசுரால் ராட்சசால நான் வைகுண்டத்தில் இருந்தபடிக்கே சங்கல்பத்தினாலேயே என்னால் அழிச்சுட முடியும். ஆனால் என்னுடைய பக்தர்களுக்கு தொட்டு தரிசிக்கிறாப்புல ஒரு தரிசனத்தை கொடுக்கணும்னா அது நான் இந்த மண்ணுலகத்தில் இறங்கி வந்தால் தான் முடியும்னு கண்ணன் ரொம்ப ஸ்பஷ்டமாக எடுத்து காண்பிக்கிறான் அந்த விஷயத்தை. அதே மாதிரி கீதையில் 11ஆம் அத்தியாயத்தில் 18வது ஸ்லோகத்தை சாய்க்கிறதே துவமக்ஷரம் பரம் வேதித்தவ்யம் துவமஸ்ய விஸ்வஸ்ய பரம் நிதானம் துவம் அவ்யய சாஸ்வத தர்மகோப்தா சனாதனஸ்துவம் புருஷோ மதோமே.
அர்ஜுனன் இந்த இடத்துல பகவான் தான் நிரந்தரமானவன், இறுதி ஆதி எல்லாமே அப்படின்றத எடுத்து காண்பிக்கிறான். நெறியெல்லாம் எடுத்துரைத்த நிறைஞானத்தொரு மூர்த்தி அப்படின்னு திருவாய்மொழியில 4ஆம் பத்துல சுவாமி நம்மாழ்வார் எடுத்து காண்பிக்கிறார். பகவத்கீதையில எம்பெருமான் கடைசியில் சொல்லி முடிக்கிறான். 18வது அத்தியாயத்தில் முடிக்கும் சமயத்தில் சர்மஸ்லோகம்லாம் சொல்லி முடிச்சுட்டு அவன் சொல்கிறான். 66வது ஸ்லோகத்துக்கு அப்புறமா என்னன்னா, யாரேனும் இந்த பகவத்கீதையை பிரச்சாரம் பண்ணுறவா இருந்தான்னா அவ எனக்கு ரொம்ப பிரீத்தி உடையவர்கள் அப்படின்னு ஒரு விஷயத்தை கண்ணன் எடுத்து காண்பிக்கிற அர்ஜுனனிடத்தே. ஆக எம்பெருமான் திருவுள்ளத்தில் கீதையை யாரேனும் இந்த கலியுகத்தில் பிரச்சாரம் செய்ய வேணும் அப்படின்ற எண்ணம் இருந்திருக்கு. அதனால தான் ஆண்டாள் இவ்வர்த்தங்களை நமக்கெடுத்துரைக்க இந்த பூவுலகிலே அவதரித்தாள். ஆச்சாரியாதிகத தேவதாம் சமதிகாம் அந்யாம் ந மன்யாமஹேன்னு சுவாமி வேதாந்த தேசிகன் ரொம்ப அழகாக இந்த விஷயத்தை எடுத்து காண்பிக்கிறார். நம்ம ஆச்சாரியர்களை தாண்டி வேறொரு தெய்வம் கிடையாது அப்படின்றார். சுவாமி வேதாந்த தேசிகரை கொண்டாடுறதே தேசிகாத் பரதரம் நாஸ்தின்னு சொல்கிறோம். சுவாமி வேதாந்த தேசிகனை தாண்டி வேறு தெய்வம் இல்லை அப்படின்னு நம்ம ஆச்சாரியனை வசத்தியான ஸ்தானத்தில் வச்சு கொண்டாடிட்டு வரோம். வேதங்கள் உபனிஷத்கள் அர்த்தத்தோட கற்றுக்கொள்ளணும். முடியல அப்படின்னா ஆழ்வார் பிரபந்தங்களையாவது அர்த்தத்தோட கற்றுக்கொள்ளணும். முடியல அப்படின்னா 30 நாள் திருப்பாவைய காலக்ஷேபமாக பண்ணிக்கணும். அதுவும் முடியலனா சிற்றஞ்சிறுகாலை காலக்ஷேபமாவது பண்ணிக்கணும். சகல உபனிஷத்களின் அர்த்தங்களை நமக்கு அனுகிரகம் பண்ணி நவரத்ன கிரந்தாவளியையும் இயற்றி அவர் உந்து மதுக்களிற்றன் பாசுரத்துக்குள்ள மூழ்கிட்டார். யாருன்னா நம்மளுடைய பகவத் ராமானுஜர் 9 கிரந்தங்கள் எழுதினார். அது இயற்றி உபனிஷத் அர்த்தங்களையெல்லாம் அனுகிரகம் பண்ணி வைத்தார். அதுக்கப்புறம் உந்து மதுக்களிற்றன் பாசுரத்தினுடைய அர்த்தங்களில் தன்னையே முழுக்கின்றார். ரொம்ப ஆழ்ந்து அனுபவிச்சுட்டு இருந்தார். எப்படி அந்த பாசுரம் அவரை தன்னை அப்படி இழுத்துது அப்படின்றத பாசுரத்தை சேவிச்சா நமக்கே புரியும். அவ்வளவு அற்புதமான பாசுரம் அது. அதை பாசுரத்தை அனுபவிக்கிறதே நாம் அனுபவிப்போம். நிறைய பேர் திருப்பாவை உபன்யாசம் பண்ணி நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா? அப்போ 16வது பாசுரம் நாயகனாய் நின்று நந்தகோபனுடைய கோயில் காப்பானே அப்படின்ற பாசுரத்தை சேவிக்கிறதே ஒரு வியாக்கியாத்தா ஒரு கேள்வி எழுப்புறார். இந்த திருப்பாவை பிரபந்தத்தில் இருக்கிற அர்த்தங்கள் எல்லாம் சாக்ஷாத் ஆண்டாள் தானே அருளினதா, இல்லை அவர் திருவுள்ள முகந்து வியாக்கியானம் எழுதின மகான்கள் அந்த விஷயத்தை எழுதியிருக்காளா, இல்லை அவ இஷ்டத்துக்கு அர்த்தங்களை சொல்லிட்டு இருக்காளா? ஆண்டாள் 30 பாசுரங்கள் ரொம்ப ஆச்சரியத்திற்குரியவை. ஏன் அப்படின்னா ஒரு தடவையும் அந்த ஆண்டாளினுடைய 30 பாசுரங்களை மகான்கள் அனுபவிக்கிறச்சு அவளுக்கு புது புது அர்த்தங்கள் ஸ்புரிக்கிறது. அதுதான் அந்த பிரபந்தத்தினுடைய ஏற்றம். அந்த வியாக்கியாத்தா கேட்ட கேள்விக்கு என்ன விடன்னா, ரசவாதம் கைப்பட்டவாறே தாத்துவாதம் தொட்டதெல்லாம் பொன்னானாம் போலே கோல்விடு காட்டாலே அமைகிறதுன்றார். இப்போ மந்திரங்கள்
எல்லாம் சொல்லி ஒரு சில வஸ்துக்களை தொட்டோன்னா பொன்னாருது, தங்கமாறுது, இல்லை வெள்ளியாருது. அதே மாதிரி பகவானை அனுபவிக்கிறதே மகான்களுக்கு புது புது அர்த்தங்கள் ஸ்புரிக்கிறது. அது திருப்பாவையினுடைய ஏற்றம். கோல் விடுக்காட்டாலே அப்படின்னா அது ஆண்டாளுடைய பிரபந்தத்தின் ஏற்றம் மாத்திரமல்ல, ஆண்டாளுடைய ஏற்றம் கூடவே அவளுடைய ஆச்சாரியனுக்கு இருக்கிற ஏற்றம், அவளுடைய அதிர்ஷ்டவசம். அதுதான் திருப்பாவை அனுபவிக்கிறதே நடக்கும். ஆண்டவன் சாய்ச்சாகும் ஒரு அரசன் 10 ஏக்கர் நிலத்தை ஒரு பண்டிதனுக்கும் கொடுத்து அதை அவளுடைய வாழ்வாதாரத்துக்கு பிரயோஜனப்படுத்திக்க சொன்னார், உபயோகப்படுத்திக்க சொன்னார். எல்லாரும் அந்த நிலத்தை பிரயோஜனப்படுத்திண்டா நெல் முளைத்தது. ஒருத்தருக்கு 10 நெல்லுக்களம் கிடச்சிது, இன்னொருத்தருக்கு 50 நெல்லுக்களம் கிடச்சிது, இன்னொருத்தருக்கு 1000 நெல்லுக்களம் கிடச்சிது. அது அவளுடைய அதிர்ஷ்டவசத்துக்கு ஏற்றாற்போல் கிடச்சிருக்கு. ஒருத்தருக்கு 10, ஒருத்தருக்கு 50, ஒருத்தருக்கு 1000 நெல்லுக்களம்னா அவளுடைய அதிர்ஷ்டவசத்துக்கு கிடச்சிருக்கு. ஆனால் எல்லாருக்குமே கொடுத்த நிலம் ஒன்று தானே. விளைஞ்ச நெல்லினுடைய அளவு தான் வேரியாக இருக்கே தவிர்த்து வேறையே தவிர்த்து பேஸ் ஒன்று தானே, நிலம் ஒன்று தானே. அந்த மாதிரி தான் ஆண்டாளுடைய பிரபந்தமும். திருப்பாவைன்றது ஒன்று தான், ஆனால் அது அவளுடைய அதிர்ஷ்டவசம். ஒவ்வொருத்தருக்கு அர்த்தங்கள் மகான்களில் நிறையா ஸ்புரிக்கிறது. சுவாமி வேதாந்த தேசிகர் இதை கொண்டாடுறதே வேயற்புகழ் வில்லிபுத்தூர் ஆடிப்பூரம் மெம்மேலும் மிக விளங்க விஷ்ணு சித்தர் தூய திருமகளாய் வந்து அரங்கனார்க்கு துழாய் மாலை சூடிக் கொடுத்த மாலை நெய்யமுடன் திருப்பாவை பாட்டறைந்தும் நீ உரைத்து தையொரு திங்கள் பாமாலை ஆய்ப்புகழ் 143 அன்புடனே அடியேனுக்கு அருள் செய் நீயே அப்படின்னு பிரபந்த சாரத்தில் 10ஆம் பாட்டில் எடுத்து காண்பிக்கிறார். சுவாமி வேதாந்த தேசிகன் பிரார்த்திக்கிறாராம், திருப்பாவை மற்றும் நாச்சியார் திருமொழி பாசுரங்களை தனக்கு புரிந்து கொள்ளும்படிக்கு அந்த பிரபந்தங்களுடைய அர்த்தங்கள் சுவாமி வேதாந்த தேசிகனுக்கு புரியும்படிக்கு ஆண்டாள் அனுகிரகிக்கணும்னு சொல்றார். என்ன நோன்பு நோற்றார்களோ அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு புத்திரனோ ஒரு புத்திரியோ அவளுடைய அப்பா அம்மாவுக்கு அமையணும். அதுக்கு மாறா நாராயணா இப்படி ஒரு பொண்ணா இதை பெத்துக்காமே இருந்திருக்கலான்னா அது அப்பா அம்மா கெட்ட பேர். அந்த மாதிரி ஒரு காலம் பையனோ பொண்ணோ நடந்துக்கவே கூடாது. எப்போவுமே பசங்கனால அவன் அப்பா அம்மாவுக்கு புகழ்தான் சேரணுமே தவிர்த்து இழுக்கு வரவே கூடாது. உங்கள் பொண்ணா இப்படி ஒரு பெண்ணை பெத்துட்டேளே அப்படின்னு சொல்லக்கூடாது. யாரும் இப்படி ஒரு பையனை பெத்துட்டேளேன்னு சொல்லக்கூடாது. அந்த மாதிரி பசங்களும் வச்சுக்கப்படாது. என்ன நோன்பு நோற்றார்களோ அப்படின்னா இவளை பெற்ற வயிறுடையாள் அப்படின்னு சொல்லணும். இல்லை இவனை பெற்ற வயிறுடையாள் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அதுதான் பெத்தவாளுக்கும் பெருமை, பசங்களுக்கும் பெருமை. ஆக வேதாந்த தேசிகன் அந்த கோதாஸ்திரியில் 10ஆம் ஸ்லோகத்தில் எடுத்து காண்பிக்கிறதே சொல்றார். அவர் ஆண்டாளுடைய தகப்பனாருக்கு பெரியாழ்வார் அப்படின்னு பேர் ஏற்பட்டது. ஒரு சில நேரம் சிஷ்யர்களை காட்டிலும் குருவுக்கு ஏற்றம் ஜாஸ்தியாக போகும். இல்லை பிள்ளையை காட்டிலும் அப்பாவுக்கு ஏற்றம் ஜாஸ்தியாகும் இல்லையா? இப்போ பாருங்க, ஆண்டாள் தான் ரங்கநாதரை மணந்துண்டா. ஆனால் ஏற்றம் பாருங்க பெரியாழ்வாரை சொல்கிறச்சே குருமுகம் அனதீத்திய பிராகவேதான் அசேஷான் நரபதி பரிக்ளிப்தம் சுல்கமாதாத்து காமஹா
ஸ்வசுர மமர வந்தியம் ரங்கநாதஸ்ய சாக்ஷாத் த்விஜகுல திலகம் தம் விஷ்ணு சித்தம் நமாமி அப்படின்னு விஷ்ணு சித்தரான பெரியாழ்வாருக்கு ஏற்பட்ட பெருமை பாருங்க. பரமபதத்தில் எல்லாருமே அந்த ஸ்ரீவைகுண்டநாதனை வணங்குவா. ஆனா இங்க ஆண்டாள் ரங்கநாதரை திருமணம் பண்ணிட்டு ரங்கன் பெரியாழ்வார் திருவடியில நமஸ்காரம் பண்றார். இது எப்படி இருக்கு? யாருக்கு கிடைச்சது இந்த ஏற்றம்? பெரியாழ்வாருக்கு மாத்திரம்தான், வேற எந்த ஆழ்வாருக்கும் இந்த ஏற்றம் கிடையாது. பெரியாழ்வாருக்கு மட்டுமே தான் இந்த ஏற்றம். ஒரு பிரபந்தத்தை ஏற்றமுடையதாக கொண்டாடணும்னா அதுக்கு 3 லட்சணங்கள் இருக்கு. கர்த்திரு வைலக்ஷண்யம், விஷய வைலக்ஷண்யம், கிரந்த வைலக்ஷண்யம். கர்த்திரு வைலக்ஷண்யம்னா அந்த பிரபந்தத்தை இயற்றினவரனுடைய வைலக்ஷண்யம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். விஷய வைலக்ஷண்யம்னா அதில் எழுதப்பட்ட அந்த விஷயத்தினுடைய வைலக்ஷண்யம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். கிரந்த வைலக்ஷண்யம் மொத்தமாக அந்த கிரந்தத்தினுடைய வைலக்ஷண்யம் என்னன்னு பார்க்கணும். ஏற்றம் என்ன? வைலக்ஷண்யம்னா எழுதினவர்களுடைய ஏற்றம். விஷய வைலக்ஷண்யம் எழுதின விஷயத்தினுடைய ஏற்றம் எப்படி இருக்கு. கடைசியில் கிரந்த வைலக்ஷணம் கிரந்தத்தினுடைய ஏற்றம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இந்த பிரபந்தத்துக்கு கர்த்திரு வைலக்ஷண்யம் யாரு? ஆண்டாள். அவதானே இயற்றியவள். திருப்பாவை அப்படின்ற பிரபந்தத்தை இயற்றியது ஆண்டாள். அவ பூமி பிராட்டியினுடைய அம்சம். அதனால கர்த்திரு வைலக்ஷண்யம் இருக்கு. பூமியினுடைய அம்சமாக இருக்கின்றபடினாலே, பூமினா பூமாதேவியினுடைய அம்சமாக இருக்கின்றபடினாலே உபனிஷத் சாரத்தை நமக்கு இந்த பிரபந்தத்தின் மூலியமாக ஆண்டாள் அருளி இருக்கின்றாள். கர்க்கட்டே பூர்வ பல்குண்யாம் துளசி கானனோத்பவாம் அப்படின்னு ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவதரித்ததாலே தன்வி புரீதி விக்யாதா பாண்டியதேசே மனோகரே திவ்யா சர்கோபமாரம்யா புண்ணியா பரமபாவிதம். தன்வி புரி அப்படின்றது ஸ்ரீவில்லிபுத்தூர்னுடைய பெயர். ஆண்டாளாக அவதரித்தாள். அசரீரி வாக்கின்படிக்கு ஆண்டாளை பெரியாழ்வார் வளர்த்து வந்தார். அவள் பூமி பிராட்டியினுடைய அம்சம். ஆண்டாள் உபனிஷத் அர்த்தங்களை நமக்கு எடுத்து காண்பிச்சா. இப்போ பகவத் திருவுள்ளத்தையும் நமக்கு எடுத்து காண்பிச்சிருக்கா இல்லையா? ஆக இதை எடுத்து காண்பிப்பதற்காகவே ஆண்டாள் இப்பூவுலகிலே அவதரித்து இந்த திவ்யமான பிரபந்தத்தை நமக்கு அருளி உள்ளாள். ஆக ஆண்டாள் பூமி பிராட்டியின் அம்சமாகிறபடினாலே இந்த பிரபந்தத்துக்கு கர்த்திரு வைலக்ஷண்யம் உண்டு. மற்ற ஆழ்வார்களை காட்டிலும் ஆண்டாளுக்கு ஏற்றம் அதிகம். நம்மளாம் சம்சாரிகள், தேகாத்ம அபிமானத்தில் இருந்துட்டு இருக்கோம். நமக்கு ஷரீரி இந்த சரீரத்தின் மேல ஆசை இருக்கிறதுனால தேகாத்ம அபிமானத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். தேகாத்ம அபிமானம்னா இந்த உடம்பு தான் ஆத்மா அப்படின்னு ஏற்றுக்கிறது தேகாத்ம அபிமானம். ரிஷிகள் நம்மளை விட உயர்ந்தவா, ஏன்னா அவளுக்கு தேகாத்ம அபிமானம் கிடையாது. வியாக்கியானத்தில் சொல்றச்சே தேகாத்ம அபிமானிகளான சம்சாரிகளுக்கும் ஆத்ம ஜானம் கைவந்திருக்கும் ரிஷிகளுக்கும் பர்வத்த பரமானு ஓட்டை வாசி போரும் அப்படின்னு சொல்றது உண்டு. அவள்லாம் ஞானிகள், அவள்லாம் மலையாட்டம் இருக்கா. நம்மளாம் பரம அணு மாதிரி இருந்துட்டு இருக்கோம், சின்ன அணு. புரியுறதா? அவன் மலையாட்டம் இருக்கா, நம்ம சின்னோண்டு அணுவாட்டம் இருந்துட்டு இருக்கோம். மலை எங்க இருக்கு, வருமானம் எங்க இருக்கு இல்லையா? நம்ம எங்க கீழே இருக்கோம், அவன் எங்கேயோ மேல இருக்கா. ரிஷிகளை விட உயர்ந்தவர்கள் ஆழ்வார்கள். ரிஷிகளுக்கு ஆத்ம ஞானம் இருந்தது. இருந்தாலும் ஒருவன் காமக்ரோதத்தை எல்லாம் விடணும். இதுக்கு வியாக்கியானம் பார்க்கறதே ஆத்ம ஜானம் கை வந்திருக்கும் ரிஷிகளுக்கும் ஆழ்வார்களுக்கும் பருவத்த பரமானு ஓட்டை.
வாசி போரும். இப்போ என்ன, இந்த ரிஷிகள்லாம் பரமானு ஆயிட்டா, ஆழ்வார்கள்லாம் பர்வதமலை ஆயிட்டா. ஏன்? அவளுக்கு ஆத்ம ஞானம் இருந்தாலும் ரிஷிகளுக்கு காமக்ரோதம் இருந்தது. அப்படிங்கிறது அவளுடைய காமக்ரோதத்தை மொத்தமாக அழிக்கலை, ஜெயிக்கலை. அது சத்தியவிரதன்னு ஒரு அரசன் இருந்தான். அவனுக்கு திரிசங்கு அப்படின்னு பேர் ஏற்பட்டது. எதனாலனா 3 தவறுகள் பண்ணினான். என்னன்னா, எப்போவுமே ஒரு பிராமணன் அவனுடைய பெண்ணை ஒருத்தருக்கு மனம் முடிச்சு வைக்கிறேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துட்டாருன்னா அவருக்கு தான் மனம் முடிந்து வைக்கணுமே தவிர்த்து வேற ஒருத்தருக்கு மனம் முடியக்கூடாது. இந்த அரசன் அந்த தப்பை பண்ணினான். வேற யாரோ ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியிருந்த பெண்ணை இவன் பண்ணிட்டான். அடுத்தது பசுக்கள் திருடினா. யாரோட பசுக்கள் திருடினா? அவனுடைய குருவுக்கு சொந்தமான பசுக்களை திருடினான். தன்னுடைய ஆராதன தேவதையான ரங்கநாதனுக்கு பரிசேஷனம் செய்யாமல் அன்னத்தை புசித்தான். இது 3வது தப்பு. ஒரு ஆசை வந்தது. உடனே வசிஷ்ட மகரிஷி இடத்துல கேட்டான், கச்சேயம் ஷரீரேன தேவதானாம் பராம் கதிம். இந்த சரீரத்தோட தேவர்கள்லாம் எங்க வாசம் பண்றாளோ அங்கதான் எனக்கு போகணும்னா. அசக்கியம் இத்தி சாப்யுக்தஹ வசிஷ்டேன மகாத்மனாம். அவர் சொல்றார், அசக்கியம் தாயே, இந்த உடம்பு வச்சுன்னு எப்படிறா அங்க போக முடியும்? முடியாதுன்னா. உடனே இதே விஷயத்தை போயிட்டு வசிஷ்டரனுடைய பிள்ளைகிட்ட கேட்கிறார். அவளும் முடியாதுன்ட்டா. என்னன்னு சொல்லி முடியாதுன்னா, வசிஷ்டர் 3 உலகங்கள்லையும் யஜ்ஞம் செய்து வைத்தவராயிற்றே. அப்படிப்பட்ட வசிஷ்டரே முடியாதுன்னு சொல்லிட்டாருன்னா நாங்க எப்படி சுவாமி முடியும்னு சொல்ல முடியும்னா. சத்தியவிரதன் சொன்னானா, உங்களால முடியலன்னா முடியலன்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்கோ, நான் வேற யார்கிட்டே கேட்டுக்கிறேன். அந்யாம் கதிம் கமிஷ்யாமி ஸ்வஸ்திவோஸ்துத போதனா. வேற யாரா திடீண்டு போறேன்னா. வசிஷ்ட புத்திரர்கள் கோவம் வந்து திரிசங்குவை சபிச்சுடுறா, நீ ஒரு சண்டாலனா போவே அப்படின்னு சொல்லிடுறா. சேஷாத் ஷேபுஹு பரமசங்கிருதா சண்டாலத்துவம் கமிஷ்யசி. அதனால என்ன ஆச்சு? சாபத்தினால திரிசங்கு மகாராஜா ஒரு சண்டாலனா போயிட்டான். இந்த சரீரத்தோட நேர போய் விஸ்வாமித்திரரிடத்துல சரணாகதி பண்றான். இதை கேட்ட விஸ்வாமித்திரர் திரிசங்குவை சபிச்சதுக்காக வசிஷ்டரனுடைய புத்திரர்களை சபிக்கிறார். பஸ்மி பூதாக துராத்மானஹ பவிஷ்யந்தி ந சம்சயஹ. விஸ்வாமித்திரருடனே அவளை சபிச்சுடுறார், நீ பஸ்மமா போவேன்னு. இதே மாதிரி மாற்றி மாற்றி காமக்ரோதத்தினால வேலைகளை ரிஷிகள் பண்ணிட்டு இருக்கா. ஞானிகள் தான், அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இருந்தாலும் அவன் காமக்ரோதத்தை ஜெயிக்கலை. அதே மாதிரி மேனக்க, அவ விஸ்வாமித்திரனுடைய தபஸை அவளுடைய அழகை காட்டி கெடுத்துடுறா. பின்னாடி புரிஞ்சுக்கிறார், அவரோட தப்புவ வலிமையெல்லாம் போயிடுத்துன்னு தெரிஞ்சுட்ட உடனே மேனக்கே சபிச்சுடுறார். அஹோராத்ரா பதேஷேன கதாக சம்வத்சராக தசவர்ஷா சஹஸ்ராணி ஷரிஸ்தாஸ்யதி துர்பகே அப்படின்னு மேனக்கே சபிச்சுடுறார். ஆக இவாளுக்கெல்லாம் ஆத்ம ஞானம் இருக்கு, ஆனா கண்ட்ரோல் பண்ண முடியாத லெவல்ல இருக்கிறது காமமும் குரோதமும். அப்ப காமம் குரோதத்தை ஒருவனால ஜெயிக்க முடியலன்னா ஆத்ம ஞானம் இருந்து என்ன பிரயோஜனம்? அப்பிரயோஜனம் இல்லையா? ஆத்ம ஞானம் இருந்தால் அதெல்லாம் ஜெயிக்கணும். இப்போ அப்பதான் வைராகியம் இதெல்லாம் வளரும். அப்ப சேத்தண்ட ஆத்ம ஞானத்துக்கு பிரயோஜனம் உண்டு. சாஸ்திரம் சொல்றது ரிஷி வாக் என்னவோ ஃபாலோ பண்ணுங்க, ரிஷிகள் என்ன சொல்லியிருக்காளோ ஃபாலோ பண்ணுங்க.
ஆனால் ஒரு சந்தேகம் வருது, ரிஷிகள்லாம் எந்த நிலையில் இருக்கா? அவளே அவளுடைய காமக்ரோதத்தெல்லாம் மொத்தமாக கட்டுப்படுத்த முடியாத இருக்கா? நாங்கள் எப்படி சுவாமி அவளுடைய ஆக்ஞைகள் அவளுடைய வாக்கு எப்படி கடைப்பிடிக்கிறதுன்னா, இருந்தாலும் அவள் நிறைய தபஸ் பண்ணி ஆத்ம ஜானத்தை சேர்த்துட்டு இருக்கா. அதனால் நம்ம கண்டிப்பாக ரிஷிகள் சொல்கிறத கேட்கணும். அவளுக்கு ஆத்ம ஜானம் இருக்கே இல்லையா, இல்லை அவள் சொல்கிறத கேட்கணும். ஆழ்வார்கள் அவளாட்டம் கிடையாது, அவளாட்டம் காமக்ரோதம் எல்லாம் கிடையாது. பெருமாளை தவிர்த்து வேறு இத்தர விசாரமே ஆழ்வாருக்கு கிடையாது. ஆழ்வார்கள் எல்லாருக்குமே கிடையாது. ஆழ்வாருக்கு பெரியாழ்வாருக்கும் அடுத்த வாசி பாருங்க, ஆழ்வாருக்கும் பெரியாழ்வாருக்கும் பரமானு ஓட்டை வாசி போரும். ஆழ்வார்களில் பெரியாழ்வார் தான் உயர்ந்தவர். ஏன்? அவள்லாம் பல்லாண்டு பாடலை, பெரியாழ்வார் மட்டும்தான் பாடினார். ஒன்று. மற்ற ஆழ்வார்களுக்கெல்லாம் பெரியாழ்வான்ற டைட்டில் வரல. ஏன்? திருமங்கி ஆழ்வார் 6 பிரபந்தங்கள் பாடினாரே, வேதங்கள் நோடி 6 அங்கங்கள் ஆட்டம், அவருக்கும் அந்த டைட்டில் கிடைக்கல. 3வது, ரங்கநாதர் மாமனார் ஸ்தானத்தை அவருக்கு தான் கொடுத்தாரே தவிர்த்து மற்ற ஆழ்வார்களுக்கு கொடுக்கல. 4வது, அவருக்கு விஷ்ணு சித்தர் அப்படின்னு திருநாமம் உண்டு. விஷ்ணு சித்தம் ஏஷாம் தே விஷ்ணு சித்தாகா. மற்ற ஆழ்வார்களும் விஷ்ணு சித்தர்கள் தான். விஷ்ணு சித்தம் யாரெல்லாம் விஷ்ணுவை தன்னுடைய சித்தத்தில் வச்சுட்டு இருக்காளோ அவள்லாம் விஷ்ணு சித்தர் தான். ஆனால் யாரெல்லாம் சித்தத்தில் விஷ்ணு வச்சுட்டு இருக்காளோ அவள்லாம் விஷ்ணு சித்தன் அப்படின்ற பேர் வச்சுக்கலான்னு சொல்கிறாளே. அப்போ ஏன் பெரியாழ்வாருக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவ் அது அப்படின்னா, விஷ்ணுவில் மனதில் யார் இருந்தாரோ அவர் விஷ்ணு சித்தர். இது சுவாமி தேசிகன் அழகா அவருடைய தாத்தஸ்துதே மதுபிதக அப்படின்ற ஸ்லோகத்தில் எடுத்து காண்பிக்கிறார். ஒருவருக்கு வாக்கு இருந்தா அதை பற்றி பேசணும். ஸ்துதிலேஷ வஷ்யாத்து, ஒருவன் பகவானை பற்றி மட்டுமே பேசினா மட்டும்தான் பகவானுக்கு அவனை பிடிக்கும். ஸ்திதிஹி லேஷயஸ்யாம் தே, ஒருவனுடைய கிரந்தத்தில் துளியளவு பகவத் விஷயம் இருந்தால் கூட போதும். கருணாமிருதைஹி ஸ்ருதிசதைஹி அனவாப்த பூர்வம் ஸ்ருதிகுஹர கண்டூஹர கிரஹ பாதுகா சஹஸ்ரத்தில் சுவாமி தேசிகர் எடுத்து காண்பிக்கிறாரு. ஏன் மற்ற ஆழ்வார்கள்லாம் எம்பெருமான மாத்திரம் பார்க்கலையா, பாடலையா? இல்லை அதெல்லாம் அவள் பாடின பாசுரங்கள் தான் அமிர்தமாக இல்லையான்னா, அப்புறம் ஏன் பெரியாழ்வாருக்கு மட்டும் இவ்வளவு ஏற்றம்னா, அவள்லாம் பாடினா தொன்மௌளி கந்த சுபகாம் உபகிருத்தியமாலாம் லேபே மகத்தர பதானுகுணாம் பிரசாதம். பெரியாழ்வாருக்கு மட்டும்தானே தன் பெண்ணான ஆண்டாள ரங்கநாதனுக்கு மனம் முடித்து கொடுக்கிற ஒரு பாக்கியம் ஏற்பட்டது. மற்ற ஆழ்வார்களுக்கு இல்லையே. குழலில் சூடிக்கொண்ட புஷ்பத்தை தான் வாங்கி கொண்டு பரமபோக்கியமாய் இருக்குன்னு ஸ்வீகரிச்சுண்டானே, அதனால் உன் தகப்பனாருக்கு பெரியாழ்வார்னு பெயர். மற்றவர்களுக்கு இந்த ஏற்றம் கிடைக்கல, அதனால பெரியாழ்வார் உயர்ந்தவர். பெருமாள் பெரியாழ்வாரனுடைய கிருதயத்தில் ஒரு இடம் வேணும்னு காத்துட்டு இருந்தானா. பெரியாழ்வார் திருமொழியில் சென்னியோங்கு பதிகம் அல்ல கடைசி பாசுரம் நெய்க்குடத்தை. பெருமாள் எல்லாவற்றையும் சுருட்டி கொண்டு என் மனதில் வந்து கிடந்தானே அப்படின்னு பெரியாழ்வார் அந்த பெருமையை பெற்றுக்கிறார். மற்ற ஆழ்வார்களுக்கு இந்த மாதிரியான ஏற்றம் கிடைக்கலையே. பெரியாழ்வாருக்கும் தொண்டரடிப்பொடியாழ்வாருக்கும் பருவத பருமான ஓட்டை வாசி போரும், தொண்டரடிப்பொடியாழ்வாருக்கும் ஆண்டாளுக்கும் பருவத பரமான ஓட்டை வாசி போரும். திருப்பாவை அனுபவிக்க போகிறோமே 30 நாட்கள், இல்லை அதையும் தாண்டி கூட அனுபவிக்கலாம். இப்போது நம்ம 30 நாட்கள் தான் அனுபவிக்க இருக்கோம். என்ன விஷயம் வரப்போகிறதுன்னு கேட்டால், பட்டர் தனியன் ஆண்டாள் பற்றி. அங்கே நீலா துங்கஸ்தனகிரி தட்டி சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சதசிரசித்தம் அத்தியாபயந்தி ஸ்வோச்சிஷ்டாயாம் ஸ்ரஜினி கலிதம் யா பலாத்கிருத்ய புங்க்தே
கோதா தஸ்யை நமைதமிதம் பூய ஏவாஸ்து பூயஹ. அதில் ஆண்டாள் பகவானுக்கு நினைவூற்றா. என்ன ஞாபகப்படுத்துறான்னா, அவன் நம்மை ரட்சிக்க வேண்டும் என்ற பொறுப்பை மறந்து விட்டல்லவோ நீலையினுடைய திருமார்பிலே திருமுடியை வைத்துக் கொண்டு கிடக்கின்றான். ஆக அவனை துயிலெழுப்பி அவன் செய்ய வேண்டிய கடமையை நினைவூற்றா ஆண்டாள். அது அழகா பட்டர் தன்னுடைய தனியன்ல எடுத்து காண்பிக்கிறார். ஆண்டாள் சொல்றாளாம் பெருமாள் இடத்துல, நம்ம பசங்களை நம்ம தானே ரட்சிச்சாகணும், வேற யார் பண்ணுவா? நம்மளுடைய கடமை அது. பாரார்த்தியம் துவம். இதுலேருந்து என்ன தெரியறது? நம்மளுடைய கைங்கரியத்தை நம்ம பகவானுக்கு மட்டும்தான் பண்ணும். கூடவே அது பிரணவத்தினுடைய அர்த்தத்தையும் எடுத்து காண்பிக்கிறது. நம்மளாம் பகவானுக்காக வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்மளாம் சாதாரண ஜீவாத்மாக்கள். ஸ்திரீ தான் எல்லா ஜீவாத்மாக்களுமே, புருஷாள்னு கிடையாது எங்கேயுமே. பகவான் மாத்திரம்தான் புருஷன். ஆணொப்பார் இவன் நேரில்லைக்கான் திருவோணத்தான் உலகாலம் என்பார்களேன்னு வண்ணமாடங்கள் சூழ பெரியாழ்வார் எடுத்து காண்பிக்கிறார். ஸ்ருதியே இதுதான் சாய்க்கிறது. ஆத்மாக்கள் எல்லாம் ஸ்திரீ தான். ஆண்கள் சரீரத்தை எடுத்திருந்தாலும் அந்த ஆன்மா ஸ்திரீ தான். பெண்கள் சரீரத்தை எடுத்திருந்தாலும் அந்த ஆன்மா ஸ்திரீ தான். இதில் சந்தேகமே வேண்டாம். நம்ம எல்லாருமே பரண்யாசம்னு ஒன்று பண்ணிக்கிறோமே, சரணாகதின்னு. அது என்னன்னு கேட்டாக்க பகவானோட நம்ம கல்யாணம் ஆகிற நாள் அதுதான். இப்போ நம்மளாம் லௌகீகமாக கல்யாணம் பண்ணிக்கிறோம். இன்னாருக்கு இன்னாருன்னு அது எழுதி வச்ச முடிச்சு, நிர்மானால் போடக்கூடிய முடிச்சது, இதெல்லாம் போய் மாற்றணுன்னா பகவானால் மட்டும்தான் முடியும். நம்மளாலாம் முடியாது. வாவா கர்ம வசத்துக்கு ஏற்ற மாதிரி நமக்கு லோகத்தில் கல்யாணம் நடக்கிறது. ஒரு சில பேருக்கு பூர்வ ஜென்ம பந்தம் அப்படியே தொடர்ந்துட்டு வரும். என்ன நமக்கு ஒரிஜினல் கல்யாண டேட் என்ன? என்னைக்கு நீங்கள் சரணாகதி பண்ணிக்கிறாளோ பெருமாள்கிட்ட, ஆத்ம கல்யாணம் இன்னைக்கு ஆறுதோ அன்னைக்கு தான் ஒரிஜினல் டேட் ஆஃப் மேரேஜ். ஒரு வருஷம் ஆனோன்னு நிறைய பேர் கேக் வெட்டிலாம் கொண்டாடுறா. இன்னும் சில பேர் கிராண்டாக ஹோட்டலில் போயிட்டு ஒரு பார்ட்டி மாதிரி வைக்கிறா. என்னைக்கு பண்ணணும்? என்னைக்கு எனக்கும் பெருமாளை கல்யாணம் ஆச்சோ அன்னைக்கு பண்ணணும். அன்னைக்கு கேக் வெட்டி கொண்டாடுறதுக்கு பதிலாக கோயிலில் எந்த பெருமாளோட உங்களுக்கு கல்யாணம் ஆச்சோ அந்த பெருமாளை போய் பார்த்து அவனுக்காக கைங்கரியம் பண்ணணும். பாருங்க, நமக்கு இந்த லோகத்தில் யார் வேணால் கணவனாக அமைஞ்சிருக்கலாம், யார் வேணால் மனைவியாக இருக்கலாம். புருஷாளாக இருந்தாலும் சரி, ஸ்திரீகளாக இருந்தாலும் சரி, ஆன்மா ஸ்திரீ தானே. ஆக கல்யாணம் பண்ணிட்ட நான் ஒரு பெண், நான் இன்னாருக்கு மனைவி. யாருக்கு? அந்த பகவானுக்கு நான் மனைவி. அப்போ நான் என்ன பண்ணணும்? அவனுக்கு தொண்டு செய்யலாமோ இல்லையோ? இங்கே பண்ணுறது தான் கஷ்டமாக இருக்குது, அங்கே அவனுக்கு தொண்டு செய்யலாமோ இல்லையோ? பகவான் தானே பரமாத்மா, அவனுக்கு கைங்கரியம் பண்ணலாமோ இல்லையோ? அவன் தானே கணவன். ஆக இப்படி பகவானை நாம் பரண்யாசம் சரணாகதி மூலியமாக திருமணம் செய்து கொள்கின்றோம். அந்த பகவான் ஒருவனுக்கே ஆட்சேவோம்னு சொல்லி அவனுக்கு அடிபணிஞ்சு போகிறோம். இந்த விஷயங்கள்லாம் சாஸ்திரங்கள் சாய்க்கிறது. பிரிவாளும் இதை சாய்க்கிறா நிறைய வியாக்கியான கிரந்தங்களில். ஸ்ருதிசத சிரஸ் எங்கே இந்த விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு? பகவானுக்கு மாத்திரம்தான் கைங்கரியம் பண்ணுமான்னா, ஆமாம் அவன் தானே எனக்கு கணவன், அப்போ நான் அவனுக்கு மட்டும்தான் கைங்கரியம் பண்ணும். ஆக பாருங்கோ, இந்த இடத்துல ஆண்டாள் ஸ்திரீயே இல்லையா? ஆண்டாள் நாச்சியார் ஸ்திரீயே, ஆனால் அவளுக்கு பூர்ண சுவாதந்திரியம் உண்டு பகவான் அனுபவிக்கிறதுக்கு. அப்படிதான் ஆண்டாள் நாச்சியார் இந்த பிரபந்தத்தை பண்ணா. அதனால் அது ரொம்ப வசந்தியான ஒரு கிரந்தம். அவள் துளசி மாடம் அருகிலே அவதரித்தாள் அப்படின்னு சொல்கிறேளே, அவளுக்கு தாய் தந்தை உடன் பிறந்தோர் உண்டா அப்படின்னா உண்டு. துளசி தான் தாயார், பெரியாழ்வார் தகப்பனார், பாஷைக்காரர் உடன் பிறந்தவர். புரியுறதா? பெரம்புதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே அப்படின்னு சொல்கிறோம். கைங்கரியத்தினால அவள் பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே. ஏன்? ராமானுஜர் இவள்
வாக்கால் 100 தடா வெண்ணெய் 100 தடா அக்காரடிசல் சொன்னேன் அப்படின்னு சொன்னதை ராமானுஜர் பின்னாடி வந்து பண்ணி கொடுத்தார் மாலிருஞ்சோலை அழகருக்கு. நாறு நறும்பொழில் மாலிரும் ஜோலை நம்பிக்கு நான் 100 தடா நிறைந்த வெண்ணெய் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன் 100 தடா நிறைந்த அக்காரடிசல் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டா. சொன்னேன்னு பதம் போட்டிருக்கா. அது அவள் ஆசை என்று புரிந்து கொண்ட பகவத் ராமானுஜர் அழகருக்கு மங்களாசாசனம் செய்து இதை நிறைவேற்றினார். நீர் எமக்கு அண்ணாவாக இருந்து என் ஆசை நிறைவேற்றினீரே அப்படின்னு சொல்லி ஆண்டாள் ராமானுஜர் தன்னுடைய உடன் பிறந்தவனாக ஏற்றுக்கொண்டாள். ஆனால் பார்த்தாள்னா வருஷா வருஷம் அழிசிங்கர் இந்த 100 தடா வெண்ணெய் உற்சவத்தை ரொம்ப பிரம்மாண்டமாக கொண்டாடுறார். மடத்தில் நிருசிம்மனுக்காக கொண்டாடுறார். அப்போ நம்ம கேட்கலாம், ஏமா 100 தடா வெண்ணெய் 100 தடா அக்காரடிசல் சொன்னேன்னு ஆண்டாள் சொன்னது சுந்தரத்தோளுடையான்னு சொல்லி திருமாலிருஞ்சோலை அழகரை தானே சொன்னான். ராமானுஜரும் அந்த அழகருக்கு தானே இந்த விஷயத்தை நடத்தி வைத்தார். அதனால்தானே அவள் வந்து ராமானுஜர் அண்ணன்னு கொண்டாடினாள். விசேஷமாக திடீர்னு மாலோலனுக்குன்னு சொல்கிறேளே அப்படின்னா, வெளியில் சுந்தரத்தோளுடையான் அப்படின்னு ஆண்டாள் பாடியது திருமாலிருஞ்சோலை அழகரை தான். ஆனால் பாருங்கோ, ஆண்டாளுடைய திருப்பாவையில் 23ஆம் பாசுரம் பாருங்கோ, அதில் ஆண்டாளே சாய்க்கிறா. மாரிமலை முடிஞ்சில் மண்ணை கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரிமயிர் பொங்க எப்பாடும் பேருந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்து இருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். நரசிம்மனை குறிக்கிறா. அப்போ அதில் காமிக்கரைச்சே ரொம்ப அழகாக நம்முடைய பூர்வர்களை வியாக்கியானத்தில் சாய்க்கிறதே, பெரியாழ்வாருக்கும் ஆண்டாளுக்கும் நிருசிம்மன் மேலே ஒரு அபரிமிதமான ஒரு பக்தி இருந்திருக்கு. மனசில் நிருசிம்மனை தான் தியானம் பண்ணிகிட்டே இருப்பலாம். பெரியாழ்வார் ஒரு பெரிய நிருசிம்ம பக்தர். அவருடைய பெண் பிள்ளையான ஆண்டாளும் நிருசிம்ம பக்தை. பெரியாழ்வார் அவருடைய பாசுரங்களில் சாதிக்கிறதே 7 படிகால் தொடங்கி வழி வழியாக செய்கின்றோம். என்னன்னா 7 தலைமுறைகளாக பெரியாழ்வார் நிருசிம்ம எம்பெருமானைத்தான் வழிபட்டு இருக்கார். அவர் தான் நிருசிம்ம எம்பெருமானுக்கு பக்தி பண்ணிட்டு இருக்கார். அதனால் இதே விஷயத்தை ஆண்டாள் வந்து வாரணமாயிரத்தில் எடுத்து காண்பிக்கிறார். லஜ்ஜா ஹோமத்தை சொல்கிறச்சே, அறிமுக நச்சுதன் என் கைமேல் கை வைத்து பொறிமுகம் தட்ட கனா கண்டேன் தோழி நான். ஆக ஆண்டாள் கோபியர்களாட்டமே நம்மளை வந்து ஐஷுண்டு போகிறா. அச்சுத தத்துவத்தை மாலோலனுக்கு எடுத்துட்டு கொண்டு போய் காண்பித்து அவன் ஆசிரித்த பக்ஷபாதம் அப்படின்னு காண்பித்து ஒரு ஆழ்வார் நிருசிம்மனை சொல்கிறச்சே அழகியான் தானே அறிவுருவன் தானே அப்படின்றார். கலியன் நிருசிம்மனை பற்றி சொல்கிறச்சே நம்முடை நம் பெருமான் அப்படின்னு காண்பிக்கிறார். இதான் இப்போ ஐஷிங்கர் அனுகிரகம் பாஷணம் சாதிக்கிறதே சாய்ப்பர். என்னன்னா, ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதன் இருக்கானே அவன் பெரிய பெருமாள், நிருசிம்மன் பெரிய பெரிய பெருமாள். எல்லாருக்கும் அதிகாரி நிருசிம்மன் தான். நிருசிம்மன் தான் மோட்சத்துக்கு அதிகாரி. ஆனால் தான் ஆண்டாள் சுந்தரத்தோளுடையான் அப்படின்னு பதமிட்டு தன் பாசுரத்திலே சுந்தரத்தோளுடையானான திருமாலிருஞ்சோலை அழகரை காண்பித்திருந்தாலும் உள்ளத்திலே இருந்தது நிருசிம்ம எம்பெருமான். ஏன்னா சுந்தரத்தோளுடையான் அப்படின்னு சொன்னாக்க நிருசிம்மன் தான் சுந்தரத்தோளுடையான். வாரி 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 வழங்கக்கூடியது நிருசிம்மனுடைய ஸ்வபாவம். வாரி வழங்குவான். எத்தனை பேர் வந்தாலும் இன்றைக்கி மடத்தில் சாப்பாடு உண்டு. இப்போ ஒரு துவாதசி ஆராதனைக்கு போனேன்னா எத்தனை பேர் தெரியுமா, முட்டி மோதின்ற அந்த மொத்த மடத்தில் இருக்கிற அந்த ஹாலுமே வந்து இடமே பத்தாதோ அப்படின்ற அளவுக்கு பக்தர்கள்லாம் வருவா. அத்தனை பேருக்கும் மடத்தில் சாப்பாடு உண்டு, நித்தியம் உண்டு. நீங்கள் அபிகமனத்துக்கு போனாலும் சரி, ததியாராதனைக்கு போனாலும் சரி, சாயங்காலம் நடக்கிற தீர்த்த பிரசாதத்துக்கு போனாலும் சரி, எப்போ போனாலும் எத்தனை பேருக்கு வேணாலும் நரசிம்மன் போட்டுண்டே இருப்பா சாப்பாடு.
மடத்தில் என்றைக்குமே யாருக்குமே சாப்பாடு கிடையாதுன்னு சொல்லவே மாட்டான், எல்லாருக்கும் உண்டு. ஏன்னா நிருசிம்மன் கை வந்து கொஞ்சம் பெரிய கை, எல்லாத்தையும் கொடுத்துருவன். புரியுறதா? பெரிய கை, அகலக்கை நரசிம்மந்தன சுந்தரத்தோளுடையான். அகலக்கை, பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லாருமே ஒரே இடத்துல வந்து சாப்பிட்றேன்னு சொன்னால் கூட அத்தனை பேருக்கு ஒரே நாளில் அன்றைக்கி சாப்பாடு நடக்கும். ஏன்னா அது நிருசிம்மனுடைய ஸ்வபாவம், அதுதான். அது குழந்தை. இப்போ பெரியாழ்வாரே திருப்பல்லாண்டில் சொல்கிறச்சே, திருவோண திருவிழவில் அந்தியம் போதில் அரி உருவாகி அரியை அழித்தவனை, அரி உருவாகி நிருசிம்மனுக்கு தான் திருப்பல்லாண்டு. இன்னும் சொல்லணும்னா 4000மே நிருசிம்மனுக்கு தான். 4000 பாசுரங்கள் ஆழ்வார்கள் பாடியிருக்காளே, 4000ம் நிருசிம்மனுக்கு தான். நம்பெருமானோட நிருசிம்மன் தான். ஆனால் தான் இருக்கவே வந்து நம்ம சொல்கிறச்சே நம்பெருமான் அப்படின்னு சொல்கிறச்சே, சாதாரணமாக நம்ம ஸ்ரீரங்கத்தில் இன்னைக்கு ரொம்ப அத்தியாச்சரியமாக வைகுண்ட ஏகாதசி பகல் 10 உற்சவம் கொண்டாடி இன்னைக்கு 4ஆம் நாள் நம்ம செவிச்சுட்டுருக்கோமே. அவாவா இருக்கிற இடத்துலேருந்தும் நம்ம இந்த பெட்டி மூலியமாக செவிச்சுட்டுருக்கோம், தொலைக்காட்சி மூலியமாக. மற்றவர்கள் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறவா முடிஞ்சவா ஸ்ரீரங்கத்துக்கு போய் செவிச்சுட்டுருக்கா இல்லையா? இந்த நம்பெருமாள்னா கொண்டாடுறாரே கலியன் தான் நரசிம்மனை பார்த்து, நம்முடைய நம்பெருமான். அங்கே தான் நரசிம்மன் நிற்கிறான். ஆக திருப்பாவை 30மே கண்ணனை வந்து வெளியில் இருந்துட்டு ஆண்டாள் வந்து பாசுரங்கள்னால கண்ணனை வர்ணனை பண்ணுற மாதிரி இருந்தாலும் உள்ள அவ தியானம் பண்ணிட்டு இருந்தது சாக்ஷாத் லக்ஷ்மி நரசிம்மனை தான். அதனால திருப்பாவை 30 லக்ஷ்மி நரசிம்மன் சொத்து. இதெல்லாம் தான் வந்து ஆச்சாரியாளுடைய கட்டாட்சத்தில் புரிஞ்சுக்க வேண்டியது. ஆண்டாள் 23வது பாசுரத்தில் சேவிக்கிறதே வைபவம், நிருசிம்ம வைபவம் தானே கொண்டாடுறா. மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அப்படின்னு தானே சொல்கிறாவோ. புரியுறதா? ஆக நிருசிம்மன் அகலக்கை, சுந்தர தோளுடையான். அந்த எம்பெருமான் நிருசிம்மன் அவனுக்காகவே பாடினது தான் 4000ம் அடியோன்கள் வாழ்வே அப்படின்னு சுவாமி வேதாந்த தேசிகன் கொண்டாடுறார் தன்னுடைய பிரபந்தத்தில். ஆக இப்போ எதுக்காக சொல்ல வந்தேன், நிருசிம்மனுக்கு தான் எல்லாமேன்றதை நம்ம புரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொன்னேன். நிருசிம்மன் காலில் போய் விழுந்தா நடக்காதது. ஆவா வென்று ஆராய்ந்து அருளேலோ ரெம்பாவாய், ஆவா வென்று ஆராய்ந்து, அதுவும் நிருசிம்மனுக்கு தான். நரசிம்மனுக்கு தான் நாளைன்றது கிடையாது. இன்றைக்கி நடந்தால் உண்டு, இல்லைன்னா கிடையாது. அதனால தான் இன்றைக்கும் கோயிலில் போய் செவிக்கச்சு நிருசிம்மன் பார்த்தேன்னாக்க நிருசிம்மன் சன்னதி தனியாக இருக்கும். ஆனால் சுதர்சன சக்கரத்தாழ்வானுக்கு பின்புறத்தில் நிருசிம்மன் இருப்பார். ஏன்னா சக்கரத்தாழ்வான் 100% 1000% டிலே பண்ண மாட்டார் நம்ம பிரார்த்தனையை. ஒரு கால் டிலே ஆச்சுன்னா கூட நிருசிம்மன் டிலே பண்ண மாட்டான். இப்படி ஒரு வேளை சக்கரத்தாழ்வா டிலே பண்ணிடுவாளோ அப்படின்ற சந்தேகம் மனசுக்குள்ள வேண்டாம். பின்னாடி நிருசிம்மன் இருக்கான், அவனுக்கு நாளைன்றது அவன் பாலிசியில் கிடையவே கிடையாது. எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி பண்ணால் தான் உண்டு. என்றைக்குமே நிருசிம்மனை பற்றி அதாவது மாலோலனா கேட்கலாம், பிரகலாத வரதனா கேட்கலாம், இப்படி வேணா கேட்கலாம். ஆனால் நிருசிம்மனை பற்றி ஒருத்தர் வந்து கேட்குறா, நிருசிம்மனை பற்றி ஒருத்தர் சொல்கிறா, நிருசிம்மனை ஸ்மரிக்க ஆரம்பிச்சுட்டா அப்படின்னா நிருசிம்மன் மொத்தமாக ஆட்கொண்டாச்சவாளேன்னு அர்த்தம். நம்மளாம் பண்ண பாக்கியம். நிருசிம்மன் இன்னைக்கு நம்மளாம் சொல்லும்படிக்கு கேட்கும்படிக்கு நம்மளை பண்ணியிருக்கான். அவன் வைபவத்தை கொண்டாடும்படிக்கு பண்ணியிருக்கான். அதுக்கு ஆச்சாரிய அனுகிரகமும் நம்மளிடத்துல உண்டுன்றது சாட்சி. நிருசிம்ம அனுகிரகமும் நம்மளிடத்துல உண்டு. ஆக பாருங்க, சுவாமி தேசிகன் அனுபவிக்கிறதே சொல்கிறார் கோதாஸ்துதியில், அம்மா ஆண்டாள் நீ இங்கே இருக்கவே ரங்கநாதன் பார்வை தென் திசை நோக்கியே கிடைக்கிறதே அப்படின்னு சொல்கிறார். அவர் ரங்கநாதன் பள்ளி கிடந்திருக்கான், ஆனால் அவனுடைய கட்டாட்சணம் மேலே பொழிஞ்சுட்டே இருக்கு. அதனால தான் இவள் தென் திசை இலங்கை நோக்கி, தென் திசை பாருங்க ஆண்டாள் அவதரிச்சதுனால புரியுறதா. தென் திசை இலங்கை நோக்கின்னு ஆழ்வார் தொண்டிப்பொடி ஆழ்வார் பாடினாரே, தென் திசை ஸ்ரீவில்லிபுத்தூர் நோக்கின்னு உத்தமர் சுவாமி அனுபவம் ஆயிற்று. அவர் சொல்லுவார், தொண்டடிப்பொடி ஆழ்வாரோட நாக்கு கொஞ்சம் லைட்டாக ஸ்லிப்பாக எடுத்து தென் திசை இலங்கை நோக்கின்னு சொல்லிட்டார். ஆக்சுவலாக தென் திசை ஸ்ரீவில்லிபுத்தூர் நோக்கின்னு சொல்லியிருக்கணும்.
அப்படியே ஹாஸ்யமாக அனுபவம் இதங்கள் இதெல்லாம். ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாள் அவதரிச்சிருக்கா இல்லையா? அதனால் நீ தென் திசையில் அவதரிக்கவே தென் திசைக்கு வடதிசையாட்டம் இத்தகைய ஏற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சுவாமி தேசிகன் அங்கே வர்ணனை. விஷய வைலட்சண்யம்ன்றது இருக்கணும். அது இருந்தால் மாத்திரம்தான் ஒருத்தரால் கிரந்தங்களை கிரகிக்க முடியும். கிரந்த வைலட்சண்யமும் இருக்கணும். ஆக விஷய வைலட்சண்யத்துக்கு கிரந்தம் ஆச்சாரியனையும் பகவானை பற்றியும் பாகவத பிரபாவத்தை பற்றியும் சேர்த்து கொண்டாடணும். இந்த கிரந்தம் திருப்பாவை இருக்கே ஆச்சாரனை பற்றியும் கொண்டாடும், பகவானை பற்றி கொண்டாடும், பாகவத பிரபாவத்தையும் கொண்டாடுறது. கிரந்த வைலட்சண்யத்தை பற்றி சொல்கிறச்சே 2 பாகங்கள் கிரந்தங்களில் உண்டு. திராட்சா பாகம், நாரிகேல பாகம்னு உண்டு. திராட்சா பாகம்னு சொன்னாக்க ஒரு திராட்சையை எடுத்து நம்ம வாயில் போட்டுட்டோன்னா சாப்பிட்ட உடனே அதோடைய சுவை தெரிஞ்சுடுறது பாருங்க, நாக்கில் போட்ட உடனே. அது ஒரு பாகம். நாரிகேல பாகம்னா தேங்காயை எடுத்து அதை உடைச்சி அதை துருவி அதுக்கப்புறம் அதை சாப்பிடணும். இது கஷ்டம் இல்லையா? அதனால் என்னென்னா எந்த கிரந்தமாக இருந்தாலும் அதோடைய விஷயங்கள் எப்படி இருக்கணும், ஸ்லோகங்கள் எப்படி இருக்கணும்னா திராட்சா பாகமாட்ட இருக்கணுமா. பாகம் அழகியதா இருந்தது துவத் பாத பங்கஜ தன்யம் ஜன்மாம் அப்படின்னு சொல்கிறது வழக்கம். ஆக பாகம் அழகியதாக இருந்ததுன்னா அது திருப்பாவைக்கு இப்படி பாருங்க, கிரந்த வைலட்சண்யமும் உண்டு. பாகம்லாம் எப்படி அழகியதாக இருக்குது பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த ஸ்லோகங்கள், அந்த பாசுரங்களை சின்ன சின்ன குழந்தைகளும் புரிஞ்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம், கற்றுக்கலாம். பெரியவாளும் கற்றுக்கலாம் இல்லையா? எல்லாருக்கும் சுலபமாக இருக்குது. அந்த பாசுரம் நாவில் பட்ட உடனேவே அவங்களுக்கு அந்த அமிர்தம் தெரியறது இல்லையா, ஊறுறது இல்லையா நாக்கில். ஆறாவமுதே அடியேன் நின்பால் அப்படின்னு நம்மாழ்வார் சாதிக்கிற மாதிரி அந்த ஆறாத அமுதமான நிருசிம்மனை பற்றி ஆண்டாள் சாதித்த இந்த விஷயம் நம்ம நாக்கில் ஊறின உடனே அந்த அமிர்தம் தித்திக்கிறது இல்லையா? ஆக இந்த இடத்துல விஷய வைலட்சண்யமும் உண்டு. தேசிகன், சுவாமி வேதாந்த தேசிகன் அவருடைய ரகசிய சாரத்திலே 32 அதிகாரங்கள் 32 அதிகாரங்களாக சொன்ன விஷயத்தை இங்கே ஆண்டாள் ரொம்ப அழகாக அந்த 32 அதிகாரங்களை 30 பாசுரங்கள் எடுத்து காண்பிச்சிருக்கா. எப்படி உபனிஷத்கள் பிரம்மத்தை அடையறதுக்கு 32 உபாயங்கள் சொல்கிறதோ, 32 வித்தியைகளை சொல்லி இங்கே 30 பாசுரங்களில் பகவானை அடையறதுக்கு உண்டான மார்க்கத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம். நேயமுடன் பாட்டாரைந்தும் அப்படின்னா பாட்டாரைந்துன்னா 6 5 பெருக்கணும் 30 வரும். ஆண்டவன் சாய்ப்பர் ஆரஞ்சு ஆட்டோண்டா அப்படின்னு வரான். என்னன்னா 11 ஆரஞ்சு வாங்கிட்டேன்னா அதில் 11 சோளம் இருக்கும். 1 கம்மியானா கூட அது ஆரஞ்சு இல்லை. நீ உரைத்த தையொரு திங்கட்பாமாலை ஒரு சேதனன் 30 பாசுரமும் சதாச்சாரன் இடத்திலே உபதேசம் பண்ணினார். அதாவது சதாச்சாரன் இடத்திலே சேவித்து பகவானை அடைவதற்காக இவன் சரணாகதி செய்ய வேணும் என்பதற்காக உபதேசம் பண்ணினார். ஆச்சாரியன் யாரோ அவர் நினைக்கணுமா இந்த சிஷ்யனுக்கு க்ஷேமம் உண்டாகணும் நினைக்கணுமா? அப்படிப்பட்ட ஒரு சதாச்சாரியனாக இருந்த சுவாமி வேதாந்த தேசிகன் உயர்ந்த உள்ளத்தோடு ஜீவாத்மாக்கள் உஜ்ஜீவிக்கணும், அனைவரும் எம்பெருமானை அடைய வேணும்னு இதை செஞ்சார். அந்த ஞானம் இருக்கவே அவரால் இதை செய்ய முடிஞ்சுது. அவருக்கு எப்படி ஞானம் வந்ததுன்னு கேட்டால் அவர் நித்தியபடி திருப்பாவ அனுசந்தானம் செய்ததுனாலே. அவர் எப்படி அனுபவிச்சிருக்கார் பாரும். அனுபவிக்கலைன்னா பதம் இப்படி வராது அப்படின்னு ஆண்டவன் சாய்ச்சாகும். ஆய புகழ் 143 அன்புடனே அடியேன கருள் செய்னியே. ஒரு பாசுரமும் உபனிஷத்தில் சொல்லியிருக்கிற ஒரு விஷயத்தை புரிய வைக்கிற மாதிரி இருக்குது. இப்போ கீழ்வானம் வெள்ளென்று பாசுரம் இருக்குது இல்லையா? கீழ்வானம்ன்றது
பிரம்ம வித்யையில் இருக்கிற தஹர புண்டரீக தியானத்தை பற்றி எடுத்து காண்பிக்கிறது. இப்படி ஒரு ஒரு பாசுரமும் ஒரு ஒரு உபனிஷத்னோடைய வாக்கியத்தை அர்த்தத்தை எடுத்து புரிய வைக்கிற மாதிரி இருக்கு. புள்ளம் சிலம்பினக்கான் புள்ளரையன் கோயிலில் வெள்ளை வெளிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ. அரவம்னா சப்தம். பேரரவம் கேட்டிலையோ, அரவம் கேட்டிலையோ, பேரரவம் கேட்டிலையோ, வெளிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ, வெள்ளை வெளிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ, புள்ளும் சிலம்பினக்கான் புல்லரையன் கோயில் வெள்ளை வெளிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ. ஒரு சில வாக்கியங்கள்லாம் அப்படி அமிர்தமாக இருக்கும். ஒரு சில பேர் சொன்னா அரவம் கேட்டிலையோ, பேரரவம் கேட்டிலையோ, பேச்சரவம் கேட்டிலையோ, பேசின பேச்சரவம் கேட்டிலையோ, அரவம் கேட்டிலையோ, கீசு கீசு என்றெங்கும் மானை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ. சுவாமி வேதாந்தேசிகன் கோதாசுத்தியில் சொல்கிறார் திருப்பாவை எப்படி இருக்குன்னு. உன்னுடைய திருமுகத்திலிருந்து வந்தது 30 பாசுரங்கள். இந்த பூமிக்கு புத்து என்பது காதுகள். அதுக்கு வல்மீகம்னு சம்ஸ்கிருதத்தில் பேர். அப்படிப்பட்ட வல்மீகத்திலிருந்து வந்த வால்மீகிக்கு இவ்வளவு பெருமை இருக்கும்னா உன்னுடைய திருமுகத்திலிருந்து வந்த 30 பாசுரங்களுக்கு எவ்வளவு பெருமை இருக்கும். வல்மீகதஸ்ரவணதோ வசுதாத்மனஸ்தே ஜாதோ பபூவ ச முனிக்கவி சார்வபௌமஹ கோதே கிமத்புதம் யதமி ஸ்வதந்தே வக்த்ராரவிந்த நிபாஃப் பிரபந்தாக. ஆக புத்திலிருந்து தோன்றிய வால்மீகி தந்த ராமாயணத்துக்கு இவ்வளோ ஏற்றம் அப்படின்னா கவி சார்வபௌமா அப்படின்னு சொல்கிறானா இல்லையா? புத்திலிருந்து தோன்றிய வால்மீகி நமக்கு ஏற்றின ராமாயணம், அதுக்கு எவ்வளோ ஏற்றம் இருந்தால் நம்ம கவி சார்வபௌமான்னு சொல்கிறோம் அவரை. அப்போ கோதையே, நீயே உன் திருவாய மலர்ந்து நீ தந்த இந்த 30 பாசுரங்களுக்கு எவ்வளவு பெருமை உண்டு. பொருள் கேளாய், அமிர்தமாயிருக்கும் ஆறாம் அமுதனுக்கே திருப்பாவை போக்கியமாகும். இது ஆண்டவன் சாட்சாகும். அதனால தான் அனத்தியன காலமாக இருந்தாலும் திருப்பாவை அனுசந்தானம் பண்ணுறோம் திருப்பள்ளி எழுச்சியோட. ஆக அது இந்த அனத்தியன காலம் இந்த மார்கழி மாதம் கார்த்திகை தீபம் முடிஞ்சு அடுத்த நாள்லேருந்து நம்ம அனத்தியனம் பண்ணுறோம். ஆக மார்கழி மட்டும் ஸ்பெஷலாக திருப்பாவை சகிக்கலாம் இல்லையா? ரொம்ப அத்தியாச்சரியமான ஒரு பிரபந்தம். இதில் மேலும் சொல்லணும்னாக்க ரொம்ப அற்புதமான விஷயம். திருப்பாவையில் நமோ நாராயணாய அப்படின்ற அர்த்தத்தை ஆண்டாள் ரொம்ப அழகாக எடுத்து காண்பிச்சிருக்கா. இதுவும் புரிந்து கொள்ளணும். அதே மாதிரி திருப்பாவை உபனிஷத்னுடைய சாராம்சமாக இருக்குது இல்லையா? இதுவும் திருப்பாவை கொண்ட ஏற்றம். நிறைய நாம சங்கீர்த்தனங்கள் ஆண்டாள் பண்ணியிருக்கா. திருப்பாவையும் சனாதன சாஸ்திர தர்மமும்னு கூட சொல்லலாம். ஏன்னா நம்மளுடைய தர்மத்தில் நம்ம எழுந்திரிச்ச உடனேவே எழுந்திரிக்கும் போதே இல்லையா, அந்த எழுந்திரிக்கிறதே காலம்புற ஹரி 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 ஹரின்னு 7 தடவை சொல்லணும். என்ன நடக்கிறதே கேசவான்னு சொல்லணும், சாப்பிட்றதே கோவிந்தான்னு சொல்லணும், படுத்துக்க போகிறதே மாதவான்னு சொல்லணும். ஆண்டாள் இந்த அனுஷ்டான தர்மங்களை தன் திருப்பாவையில் கொடுக்குற. ஹரி என்ற பேரரவம் கேசவனை பாடவும் கோவிந்தா உந்தன்னை பாடிப்பறை கொண்டு, இதெல்லாம் சுவாபதேசார்த்தங்கள் அனுபவிக்கிறதே நாம் அனுபவிக்கலாம். ஆக நம்ம ஆண்டாளனுடைய திருப்பாவைக்கு இன்னைக்கு நிருசிம்மன் என்ன அனுகிரகம் பண்ணியிருக்கானோ நம்ம அனுபவிச்சிருக்கோம். மேற்படி முதல் பாசுரத்திலிருந்து நம்ம நாளைய தினம் அர்த்தங்களை அனுபவிப்போம். சர்வம் ஸ்ரீ நிருசிம்மார்பணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.